மைசூருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிடாதீங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே லக்கேஜ் தூக்குற அண்ணா வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு டிராவல் ஏஜென்சி கூட்டிட்டு போவாங்க. ஒன் டே ரூம் பிளஸ் 9 to 10 பிளேசஸ் சுத்தி பார்க்கறது கேப் சர்வீஸ் 4 பர்சனுக்கு 4500 சார்ஜ் பண்ணாங்க. அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஹோட்டலுக்கு கேப்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மைசூர் பேலஸ் விசிட் பண்ணியிருந்தோம். என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா 100 rupees. வெளியே இருந்து அரண்மனை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. உள்ளுக்கு பாத்தீங்கன்னா மைசூர் பகுதி ஆட்சி பண்ண உடையார்கள் பயன்படுத்திய சிம்மாசனம், ஃபேமிலி போட்டோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் நாங்க கிளம்பி சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ்க்கு போயிட்டோம். சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வர வழியில பேக்ஸ் ஹவுஸ், ஹாரர் ஹவுஸ் போனோம். அதுக்கப்புறம் ஸ்பைஸ் கார்டன் கூட்டிட்டு போனாங்க. லாஸ்டா சாண்ட் மியூசியம் போயிருந்தோம். மைசூர் பேலஸ், சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ் இதை தவிர்த்து அவர் கூட்டிட்டு போன எல்லா இடமுமே மொக்கையாவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரூமுக்கு 2000 வச்சுக்கிட்டாலும் கேப்க்கு 2500 ரொம்ப அதிகம். நீங்க மைசூர் வந்தா பேலஸ், சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ், ஜூ இது மட்டும் ஆன்லைன்ல கேப் புக் பண்ணி சுத்தி பாருங்க. இவ்வளவு செலவு ஆகாது.